ஒருவர் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று சொல்லிக்கொண்டே போகிறார். அவர் காவி உடை தரித்தவர். இதுபோல ஓம் நமச்சிவாயா சொல்லக்கூடியவர்கள் 2000 பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அங்கே பக்தர்கள், அடியார்கள், சிவனடியார்கள் என்று இருப்பார்கள். அவர்களுடைய தாரக மந்திரம் ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா என்பது அவர்கள் சிவனாக அவர்கள் கருதுகின்றார்கள். அவர் இங்கே தான் போகிறார். அது இருக்கட்டும். இன்னும் சிலர் நமோ நாராயணா என்பார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், நமோ நாராயணா, நாராயணனை நான் வழிபடுகிறேன் என்றுதான். யார் இந்த நாராயணன்? யார் இந்த சிவன்? ஓம் நமச்சிவாயா என்று சொல்கிறார்களே, யார் அந்த சிவன்? யார் இந்த நாராயணன் என்றால், இதெல்லாம் கற்பனையாக சொல்லப்பட்ட பெயர்கள்தான். ஏனென்றால் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு இந்த நமோ சொல்வதற்கு ஆள் இல்லை. ஓம் என்று ஒரு பிரணய மந்திரம் என்று சொல்லி ஏமாற்றுவார்கள். அது காற்றில் வரக்கூடிய சத்தம்தான், சவுண்ட். உலகெங்கிலும் சவுண்டு இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லா பொருளுக்கும் ஒன்றோடு ஒன்று உரசும்போது அதிலிருந்து ஓசை வரும். அது நீ ஓம் என்று சொல்லலாம், பூம் என்று சொல்லலாம், பாம் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஒரு பாம் வெடிக்கும் பொழுது உடனே சத்தம் வருகிறது. அது நீ ஓம் என்று சொல்வாயா? சிந்திக்க வேண்டாம். இப்படித்தான் எல்லோருமே சொல்கிறார்கள், ஓம் நமச்சிவாயா. அது சிவனை நினைத்தவர்கள். சிவன் யார்? அங்கே கல் வைத்திருப்பார்கள். சிவன் என்று யாராவது ஒருவர் உயிரோடு இருந்தாரா? இல்லை. அது ஒரு கற்பனை. நமோ நாராயணா என்பார்கள். அது 10 அவதாரத்தில் ஒன்று நாராயணன். நாராயண குருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மரம் ஏறுறவர். அதனால் அவர் நாராயண குருன்னு பேர் வச்சாங்க. அவர் ஜாதி மதத்தெல்லாம் எதிர்த்தவர். கேரளாவில் இருந்தவர். அவர் மரம் ஏறினவர். இப்படித்தான் பல உண்மை விஷயங்களை புரியாமல் எல்லோரும் மூட நம்பிக்கைகளை மற்றவர்களுக்கு பரப்பி தானும் கெட்டு உலகத்தையும் கெட்டு வருகிறார்கள். இன்னும் எத்தனையோ ஓம் முருகா என்பார்கள், ஓம் விநாயகா என்பார்கள், எப்படியெல்லாம் சொல்லலாம். ஓம் பரமேஸ்வரா என்பார்கள், ஓம் ஈஸ்வரா என்பார்கள். நீ எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதனால் நீ கிடைக்கப் போவது எது? ஒன்றுமல்ல. உன் வயிறை நிரப்புமா இதை சொன்னால்? வேறு யாராவது உன் கையில் கொடுத்தால்தான், பிச்சை எடுத்தால்தான் உனக்கு கிடைக்கும். பிச்சை எடுத்தால் என்ற மற்றவர்கள் அன்பளிப்பாக தருகிறது தான். பிச்சை எடுப்பதே ஒரு ஈனமான தொழில். குடும்பத்தை விட்டு, கௌரவத்தை விட்டு இப்படி கை நீட்டுவது ஒரு கேவலமான செயல்தான். அதைத்தான் பலர் செய்கிறார்கள். எல்லா கோயில்களுக்கு போனாலும் அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வறுமையா? இது சுலபமாக அவர்களுக்கு காசு கிடைக்கிறது, சாப்பாடு கிடைக்கிறது. பிறகு எதற்கு வேலை செய்ய வேண்டும்? ஏதாவது கிடைத்த இடத்தில் தண்ணீரை குடித்துவிட்டு அல்லது குளித்துவிட்டு ஏதாவது அலசி போட்டுவிட்டு கையேந்தி வாழ்கிறார்கள். இவர்களுக்கு நமச்சிவாயா என்றால் என்ன? நமோ நாராயணா என்று சொன்னால் என்ன? ஓம் முருகா என்று சொன்னால் என்ன? எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதனால் எந்த விதமான லாபமும் யாருக்கும் இல்லை. அவர்களுக்கு அன்றைய பொழுது போய்விடும். அதைத்தான் சொல்ல வேண்டும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப எல்லோருக்கும் சொல்கிறேன். கடவுள் என்பது உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய ஆத்மா இருக்கிறதே, அது தாயும் தந்தையும் கொடுத்தது தான். அதனால்தான் எல்லா கடவுளுக்குமே தாய் தந்தையர்களை வைத்து விட்டார்கள். தாய் தந்தையர்னா அப்படி ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்குத்தான். எனவே எத்தனை முறை சொன்னாலும்
உண்மை உண்மைதான். அதை மாற்றுவதற்கு யாருக்கும் திராணி இல்லை. உண்மை உண்மைக்கு ஒரே மொழிதான், வேறு மொழிகள் இல்லை என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.